ஓம் சாந்தி 12/3/2026. இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம் ஆகும். இதன் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள். 21 பிறவிகளுக்கு உண்மையான வருமானம் ஆகிவிடுகின்றது. கேள்வி: பாபா சொல்லக்கூடிய இனிமையான விஷயங்கள் எப்போது தாரணையாகும்? பதில்: எப்போது புத்தியில் மற்றவர்களுடைய வழி அல்லது மனதின் வழியின் தாக்கம் இல்லாமல் இருக்குமோ அப்போது ஆகும். எந்த குழந்தைகள் கேள்விப்பட்ட விஷயங்களின்படி நடக்கிறார்களோ, ஞானத்தை தவிர வேறு எதையும் யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிரியை போன்றவர்கள் ஆவர். பொய்யான விஷயங்களை சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு ஒரு பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும். பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. உண்மையில் இந்த பாட்டில் உங்களை மகிமை செய்து கொள்வது போல இருக்கிறது. உண்மையில் தங்களை மகிமை பாடிக்கொள்ளப்படுவதில்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பாரதவாசிகள் மிகவும் புத்திசாலிகளாக இருந்தனர். இப்போது எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போது புத்திசாலி யார் என்ற கேள்வி வருகிறது. இது எங்கேயும் எழுதப்பட்டிருக்கவில்லையே. நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது. என் மூலம்தான் குழந்தைகள் என்னை தெரிந்து கொள்ள முடியும் என்று பாபா கூறுகின்றார். பிறகு என் மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் விளையாட்டையும் புரிந்து கொள்கிறார்கள். வேற யாரும் தெரிந்திருக்கவில்லை. மேலும் ஒரு முக்கியமான தவறு செய்திருக்கிறார்கள். நிராகார பரம்பிதா பரமாத்மா சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். முதல் நம்பர் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீமத் பகவத்கீதையே தவறானதாக ஆகிவிட்டது. ஆகையால் முதலில் பகவான் ஒருவரே என்பதை நிரூபிக்க வேண்டும். பிறகு கீதையின் பகவான் யார் என்று கேட்க வேண்டும். பாரதத்தினுடைய தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும். ஒருவேளை புதிய தர்மம் என்று சொல்ல வேண்டும் என்றால் பிராமண தர்மத்தையே சொல்ல வேண்டும். முதலில் உச்சி குடுமி, அதாவது பிராமணர்கள் உயர்வானவர்கள், பிறகு தேவதைகள். உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமண தர்மமாகும். இந்த பிராமணர்களை பிரம்மாவின் மூலம் பரம்பிதா பரமாத்மா படைக்கின்றார். அதே பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகிறார்கள். முக்கியமான விஷயம், பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். புதிய உலகத்தை படைப்பவர் ஆவார். கண்டிப்பாக புதிய உலகத்தை தான் படைப்பார் அல்லவா? புதிய உலகத்தில் புதிய பாரதம் இருக்கிறது. அவர் பிறவி எடுப்பதும் பாரதத்திலே ஆகும். பாரதத்தை தான் பிரம்மாவின் மூலம் சொர்க்கமாக ஆக்குகிறார். உங்களை தன்னுடையவர்களாக ஆக்கி பிறகு மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கு படிப்பிக்கின்றார். முதலில் நீங்கள் சூத்திர வர்ணத்தவர்களாக இருந்தீர்கள். பிறகு பிராமண வர்ணத்தில் வந்துள்ளீர்கள். பிறகு தேவதா வர்ணத்தில் செல்வீர்கள். பின்னால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தர்மத்திலிருந்து அநேக தர்மங்களாக ஆகிவிடுகிறது. எல்லா தர்மங்களுக்கும் கிளைகள் உருவாகி விடுகின்றன. ஒவ்வொரு தர்மத்திலிருந்தும் கிளைகள் வருகின்றன. 3 கிளைகள் இருக்கின்றன அல்லவா? இதுதான் முக்கியமானதாகும். ஒவ்வொன்றிலிருந்தும் அதனுடைய கிளைகள் வருகின்றன. முக்கியமானது அடித்தளமாகும். பிறகு 3 கிளைகள் முக்கியமானதாகும். தண்டு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையதாகும். அவர்கள் அனைவரும் தான் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தில்வாலா கோவில் மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஞானமும் இருக்கிறது. குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் ராஜயோக தவம் செய்தீர்கள். எப்படி கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்தவர்களின் தேசத்தில் இருக்கிறதோ அது போலாகும். அதுபோல குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே தவம் செய்திருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய நினைவு சின்னமும் இங்கே இருக்கிறது. மிகவும் சுலபமானதாகும். ஆனால் யாரும் தெரிந்திருக்கவில்லை. இவை அனைத்தும் கற்பனை என்று சந்நியாசிகள் சொல்லிவிடுகிறார்கள்.
யார் எப்படி கற்பனை செய்கிறார்களோ அப்படியாகும். இந்த சித்திரம் போன்றவைகளும் கற்பனையினால் உருவாக்கியுள்ளார்கள் என்று உங்களை பற்றியும் சொல்கிறார்கள். பாபாவை தெரிந்து கொள்ளாதவரை கற்பனை என்றுதான் நினைக்கிறார்கள். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான் அல்லவா? எனவே முக்கியமான தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். அந்த தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். கல்பத்திற்கு முன்னால் கூட கொடுத்திருந்தார். பிறகு 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. பாரதவாசிகளுக்குத்தான் 84 பிறவிகள் இருக்கிறது. பிறகு சங்கம யுகத்தில் பாபா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் மூலம் புரிந்துள்ளீர்கள். எப்போது நல்ல விதத்தில் புரிந்து கொள்வீர்களோ, புத்தியில் நிற்குமோ, அப்போதுதான் குஷியும் இருக்கும். இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான முக்கியமான ஆதாரமாகும். படிப்பின் மூலம்தான் மனிதர்கள் வக்கீல் போன்றவர்களாக ஆகிறார்கள். ஆனால் இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கானதாகும். எவ்வளவு பெரிய பலன்! இதை போன்ற பலனை யாரும் அடைய வைக்க முடியாது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கினீர்கள் என்று கிரந்தத்தில் பாடப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்களுடைய புத்தி வேலை செய்வதில்லை. கண்டிப்பாக அந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. ஆகையினால்தான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆனோம் என்று எழுதுகிறார்கள். தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். கண்டிப்பாக பகவான் அவர்களை சங்கம யுகத்தில் படைத்திருப்பார். எப்படி படைத்தார்? அதை தெரிந்திருக்கவில்லை. குருநானக் கூட பரமாத்மாவின் புகழ் பாடியுள்ளார். அவரை போல யாரும் புகழ் பாடவில்லை. ஆகையால் தான் பாரதத்தில் கிரந்தம் படிக்கிறார்கள். குருநானக்கின் அவதரிப்பு கலியுகத்தில் நிகழ்கிறது. அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். ராஜ்யம் பின்னால் நடந்தது. பாபா இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார். புதிய உலகம் பிராமணர்களுடையது என்றே சொல்லலாம். குடுமி பிராமணர்களுடையதாக இருக்கலாம். ஆனால் ராஜ்யம் தேவி தேவதைகளிலிருந்து ஆரம்பமாகிறது. பிராமணர்களாகிய நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்களுடைய ராஜ்யம் இல்லை. நீங்கள் உங்களுக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். மிக அதிசயமான விஷயங்களாக இருக்கின்றன. மனிதர்கள் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. முதலில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களின் மூலம் மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கும். நீங்கள் சூத்ரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். பிரம்மாவிற்கும் கூட இப்போது பாபாவின் மூலம் தெரிய வருகிறது. ஒருவருக்கு சொன்னால் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. பிரம்மாவின் உடல் மூலம் குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது அனுபவத்தின் விஷயங்களாகும். சாஸ்திரங்களின் மூலம் யாரும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை இதே போல வந்து நான் புரிய வைக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கின்றேன். இது 5000 ஆண்டுகளின் விளையாட்டாகும். நாம் 84 பிறவிகள் எடுத்திருந்தோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகிறார்கள். பிரம்மா மற்றும் விஷ்ணு யாருடைய குழந்தைகள்? இருவருமே சிவனுடைய குழந்தைகளே ஆவர். அவர் படைப்பவர், அவர்கள் படைப்புகள் ஆவார்கள். இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. முற்றிலும் புதிய விஷயமாகும். பாபாவும் இவை புதிய விஷயங்கள் என்று கூறுகிறார். எந்த சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் இருக்க முடியாது. ஞானக்கடல் தந்தை ஆவார். அவர்தான் கீதையின் பகவான். பக்தி மார்க்கத்தில் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். சத்யுகம் திரேதாயுகத்தில் கொண்டாடுவதில்லை. எனவே கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் வந்திருப்பார். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டே இருக்கிறீர்கள் மற்றும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். புரிய வைக்கக்கூடிய தந்தையின் மகிமை என்னவோ அது குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். நீங்களும் கூட மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டும். அன்பு கடலாகவும் சுகக்கடலாகவும் இங்கேயே ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். முற்றிலும் கசப்பானவர்களாக விஷம் போல இருந்த நீங்கள் இப்போது நிர்விகாரி பிராமணர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். விகாரியிலிருந்து நிர்விகாரி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள்.
அரை கல்பம் நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகி இப்போது முற்றிலும் உழுத்து போன நிலையை அடைந்துள்ளீர்கள். மக்கிப்போன துணியை அடித்து துவைத்தால் கிழிந்து நார் நாராக ஆகிவிடுகிறது. இங்கேயும் கூட ஞானத்தை கண்டிப்புடன் சொன்னால் மனம் உடைந்து போய்விடுகிறார்கள். ஏதாவது துணி அப்படி அழுக்காகிவிட்டால் அதை சுத்தப்படுத்துவதில் நேரம் பிடிக்கிறது. பிறகு அங்கேயும் கூட குறைந்த பதவி கிடைத்து விடுகிறது. பாபா அழுக்கான ஆடையை துவைப்பவராவார். நீங்களும் அவரோடு உதவியாளர்களாக ஆகிறீர்கள். சலவை தொழிலாளியாக வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். இங்கேயும் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. சலவை தொழிலாளியை சரியாக துணியை வெளுக்கவில்லை என்றால் இவன் ஒரு நாவிதன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு துணியை வெளுக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். முன்பு கிராமங்களில் மிகவும் அழுக்கான துணியை துவைத்தார்கள். இந்த கலை கூட வெளியிலிருந்து வந்ததாகும். வெளியில் உள்ளவர்கள் கொஞ்சம் மரியாதை கொடுக்கிறார்கள். பணம் போன்ற உதவிகளை செய்கிறார்கள். இவர்கள் மிக பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்போது கீழே விழுந்து விட்டார்கள். விழுபவர்கள் மீது இரக்கம் வருகிறது அல்லவா? உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தேன். மாயை உங்களுடைய நிலையை என்னவாக ஆக்கிவிட்டது. நாம் வெற்றி மாலையை சேர்ந்தவர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து என்னவாக ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். அதிசயமாக இருக்கிறது அல்லவா? பாரதவாசிகளாகிய நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள் என்று நீங்கள் புரிய வைக்கலாம். மன்மனாபவ சிவ பகவானுடைய மகா வாக்கியம். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவு யாத்திரையின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். கிருஷ்ணர் கோபிகைகளை விரட்டினார், பட்டத்து ராணியாக ஆக்கினார் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பட்டத்து ராணியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். பாபா கூறுகின்றார், நான் கல்ப கல்பமாக உங்களுக்கு புரிய வைக்க வருகின்றேன். முதலில் பகவான் ஒருவர் என்பதை நிரூபித்து பிறகு கீதையின் பகவான் யார் என்பதை சொல்லுங்கள். ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? பகவான் தான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார் மற்றும் விநாசம் பிறகு பாலனையும் செய்ய வைக்கின்றார். யார் பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகின்றார்கள். இந்த விஷயங்கள் கூட யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்திருந்தார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். வினாடிக்கு வினாடி இந்த சமயம் வரை என்ன நடந்ததோ அதை புரிந்து கொள்வார்கள். நாடகம் என்பதில் நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நம்முடைய நிலை அப்படி உருவாகவில்லை என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். நேரம் பிடிக்கும். கர்மாத்தீத் நிலையை அடைந்து விட்டால் பிறகு அனைவரும் நம்பர் 1 தேர்ச்சி பெற்று விடுவார்கள். பிறகு சண்டை ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுக்குள் பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆங்காங்கே சண்டைக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பக்கங்களிலும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காட்சிகளில் என்ன பார்த்தீர்களோ அதை நடைமுறையில் பார்க்க வேண்டும். விநாசத்தின் காட்சியை பார்த்தீர்கள், அதே போல நடைமுறையில் கண்களினால் பார்ப்பீர்கள். ஸ்தாபனையின் காட்சியை பார்த்தீர்கள், பிறகு நடைமுறையில் ராஜ்யத்தையும் பார்ப்பீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இது பழைய உடலாகும். யோகத்தின் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும். பிறகு இந்த பழைய சரீரத்தையும் விட வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது. பிறகு கண்டிப்பாக அனைவருக்கும் புதிய சரீரம் கிடைக்கும். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் சகஜமான விஷயங்களாகும். கலியுகத்திற்கு பிறகு கண்டிப்பாக சத்தியுகம் இருக்கும் என்றும் புரிய வைக்க முடியும். கண்டிப்பாக அநேக தர்மங்களின் விநாசம் நடக்கும். பிறகு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனைக்காக பாபா வரவேண்டியிருக்கும். நீங்கள் தேவதைகளாக ஆவதற்காக இப்போது பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். வேறு யாராகவும் இருக்க முடியாது. நாம் சிவபாபாவின் உடையவர்களாக ஆகியிருக்கிறோம். சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவ ஜெயந்தி என்றால் பாரதத்திற்கு ஆஸ்தி கிடைத்தது போலாகும்.
சிவபாபா வந்தார். வந்து என்ன செய்தார்? இஸ்லாமியர், பௌத்தர்கள் போன்றோர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்கள். பாபா வந்து என்ன செய்தார்? கண்டிப்பாக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருப்பார். எப்படி ஸ்தாபனை செய்தார்? எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு சத்தியுகத்தில் இதை மறந்து விடுவீர்கள். 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை நாம் அடைந்து விடுகிறோம் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இவர் தந்தை, இவர் குழந்தை என்பதை அங்கே புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. ஆனால் இது இப்போதைக்கான பலனாகும். உண்மையான வருமானத்தை ஈட்டி 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை இப்போது அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். 84 பிறவிகள் எடுக்கத்தான் வேண்டும். சத்தோ பிரதானத்திலிருந்து பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருவீர்கள். இதை நல்ல விதத்தில் நினைவு செய்வதின் மூலம் குஷியும் இருக்கும். புரிய வைப்பதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு அதிக குஷி ஏற்படுகிறது. எந்த குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிறைய பேருக்கு புரிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். முட்களை மலர்களாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இது எல்லையற்ற படிப்பாகும். ஆஸ்தியும் எல்லையற்றதாக கிடைக்கிறது. இதில் தியாகமும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் அழியப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கின்றார். சந்நியாசிகளினுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும் மற்றும் அவர்களுடையது ஹடயோகமாகும். இதில் சரீரத்தின் விஷயம் இருப்பதில்லை. இது படிப்பாகும். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான பாடசாலையில் படிக்க வேண்டும். இது சிவ பகவானினுடைய மகா வாக்கியமாகும். கிருஷ்ணருடையதாக இருக்க முடியாது. கிருஷ்ணர் ஒருபோதும் புதிய உலகத்தை உருவாக்க முடியாது. அவரை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்றும் சொல்ல முடியாது. சொர்க்கத்தின் இளவரசன் என்று சொல்லலாம். எனவே புரிந்து கொள்வதற்கும் தாரணை செய்வதற்கும் எவ்வளவு இனிமையான விஷயங்களாக இருக்கின்றன. தெய்வீக லட்சணங்களும் வேண்டும். ஒருபோதும் கேள்விப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. வியாசர் எழுதிய விஷயங்களில் ஈடுபட்டு மோசமான நிலை ஏற்பட்டது அல்லவா? ஞானத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் கூறினார்கள் என்றால் இவர் நம்முடைய எதிரி என்று புரிந்து கொள்ளுங்கள். துர்கதிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒருபோதும் மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. மனதின் வழி மற்றவர்களினுடைய வழிப்படி நடந்தார்கள் என்றால் இறந்தார்கள். பொய்யான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் பாபாவிடம் இருந்து மட்டுமே கேட்க வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். பாப் தாதா வந்திருப்பதே மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கு எனும்போது அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். இங்கே பாபாவிற்கு சமமாக சுகக்கடலாக அன்பு கடலாக ஆக வேண்டும். சர்வ குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கேள்விப்பட்ட விஷயங்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கக்கூடாது. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். வரதானம். நான் என்னும் சுமையை அழித்து உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய குழந்தையாகவும் எஜமானனாகவும் ஆகுங்கள். எந்த வகையிலாவது நான் என்னும் அகந்தை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது தலையில் சுமை வந்து விடுகிறது. ஆனால் எப்பொழுது தந்தை எல்லா சுமைகளையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், நீங்கள் நடனமாடுங்கள், பறந்து கொண்டே இருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றாரோ பிறகு ஏன் கேள்வி எழுகிறது? அதாவது சேவை எப்படி நடக்கும், சொற்பொழிவு எப்படி செய்வது என்று.
நீங்கள் வெறும் கருவி என புரிந்து கொண்டு தொடர்பை பவர் ஹவுஸ் பாபாவுடன் இணைத்துவிட்டு அமர்ந்து விடுங்கள். மனம் தளர்ச்சி அடையாதீர்கள். அப்பொழுது பாப்தாதா அனைத்தையும் தானே செய்து விடுவார். குழந்தை மற்றும் எஜமானன் என புரிந்து கொண்டு உயர்ந்த நிலையில் நிலைத்திருங்கள். அப்பொழுது உடனடி பலனின் அனுபவத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: ஞான தானத்தின் கூடவே குணதானத்தையும் செய்யுங்கள். அப்போது வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் விளையாட்டு என்று புரிந்து கொள்வதன் மூலம் கடுமையான பிரச்சனையும் கூட லேசாக ஆகிவிடும். பல குழந்தைகளிடம் தைரியம் இருக்கிறது. எனவே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஆம் செய்கிறேன், யோசிக்கின்றேன் என்று சொல்கிறார்கள். தைரியம் என்பதோ இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை என்பது இல்லை. நம்பிக்கை உடையவர்களின் வார்த்தை அதுவாக, அதாவது செய்கிறேன், யோசிக்கிறேன் என்பது இருக்காது. நம்பிக்கை உடையவர்களின் அர்த்தமே எண்ணம், சொல், செயல் என ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சய புத்தி உடையவர்கள். அவர்கள் வாயிலிருந்து ஒருபோதும் தைரியமற்றவர்களாக ஆக்கக்கூடிய சப்தம் வெளிவர முடியாது. ஓம் சாந்தி.